வான் சாகச நிகழ்ச்சியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சம்பவம் வெளியான நிலையில் இது தொடர்பாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரங்களை வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வான் சாகச நிகழ்ச்சியில என்ன நடந்தது? தொடர்ந்து தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் 5 உயிர்கள் பலியான விவகாரம் தொடர்பாக மனித உரிமை மீறல் சம்பவத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க, குறிப்பாக அவரது பாதுகாப்பு பணி குறைபாடே காரணம் என்று தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளித்த வழக்கறிஞர் எஸ்.கே. சாமி மீது 60 போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதாகவும், அவர் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளித்து பொய் வழக்கு புனைந்து கைது செய்து நள்ளிரவில் சிறையில் அடைத்து மருத்துவ சிகிச்சை கூட சித்திரவதை செய்ததாகவும் ஒரு புகார் என்பது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் டிஜிபிக்கு ஏற்கனவே தேசிய மனித உரிமை ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாடு டிஜிபிக்கு மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.